갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 welcome back to lovely Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் டு நைட் ரூட்டீன் தான். இதுலயே நிறைய நடக்க போகுது. 2-3 நாள் நம்மளோட இந்த ஆன்லைன் போட்டிக்கால ரொம்ப பிஸியா இருந்ததுனால என் வீடு கொஞ்சம் கந்தரகோலமா தான் கிடக்கு. அதை சரி பண்ண போறோம். ஈவினிங் டு நைட் ரூட்டீன்ல எதுக்கு ஜெனி நீங்க மேக்கப்போட இருக்கீங்க அப்படின்னா இப்பதான் நான் ஏடிஎம் பியூட்டி சேனலுக்கு ஒரு வீடியோ எடுத்து முடிச்சேன். அதனால தான். அண்ட் இந்த குர்தாஸ்லாம் நான் எங்க வாங்கின ஒரு குட்டி மீஷோ குர்தா ஹாலோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல தான் இதுவும் ஒரு குர்தா. சோ எல்லாத்தையுமே நானும் என் அம்மாவும் உங்களுக்கு ட்ரை ஆன் ஹால் பண்ணி காட்ட போறோம். அது எல்லாம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குர்த்தி ஹால் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டாப் வந்து இந்த ஒயிட் டாப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் சொல்லி தான் இந்த வாட்டி நான் மீஷோவில் ட்ரை பண்ணேன். எனக்கு எல்லாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. மீஷோனா என்ன, மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, எப்படி நீங்கள் அதில் ரீசெல்லிங் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் அண்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாப் இந்த ஒயிட் டாப் தான். எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு லேஸ் டாப் வாங்கணும் அப்படின்னு ஆசை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கர்ட்டுக்கு இல்லை ஜீன்ஸ்க்கு நீங்கள் வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஒயிட் மெட்டீரியல். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பேக் அண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பிளெயின் ஒயிட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ட்ரிம்மாக காட்டக்கூடிய ஒரு டாப் மாதிரி இருக்குது. அண்ட் குவாலிட்டியோட லைனிங்கோட குவாலிட்டி அதோட ஸ்டிச் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. எந்த இடத்துலையுமே பெசிறு தட்டலை. ஃபேப்ரிக் வந்து போட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து துணிஞ்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்கும் மீஷோ யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்புறம் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்கல உங்களுக்கு 20% கிட்ட வந்து ஆஃபர் கிடைக்கும். அண்ட் நீங்கள் அது மூலமாக வாங்கினீங்கன்னா எனக்கும் ஏதோ ஒரு கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எந்த பர்சன்டேஜ்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அதோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இது எல்லா ப்ராடக்ட்டோட கோடுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டாக தான் வாங்க முடியும். ஆர் ஒரு செல்லர்ட்டேருந்துனா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே பேஜில் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு லிங்க் கிடையாது, ப்ராடக்ட் கோட் மட்டும் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து மீஷோட சர்ச் பாரில் வந்து அந்த ப்ராடக்ட் கோட் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப ஹாப்பியாக வந்து எனக்கு இந்த டாப் வந்து அந்த நெக்லைனாக இருக்கலாம், அதோட ஷார்ப் எஜ்ஜாக எப்படி முடிஞ்சிருக்கிறதா இருக்கலாம், அதோட ஃபேப்ரிக்காக இருக்கலாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து தம்ப்நெயிலுக்காக நான் அப்படியே ஸ்டில்லாக இருந்தது. எனக்கு எப்பயுமே மீஷோவில் க்ளோத்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த டவுட் சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து. இதோட ப்ரைஸ் என்ன, மீஷோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என் அம்மா தான் கேமரா ஓனாக இருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ இது வந்து ஒரு அனார்கலி அம்பர்லா கட் கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்ட் ரேயான் மெட்டீரியல், ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்குது. 3/4 ஸ்லீவோட வருது. மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வியர் பண்ணியிருக்கிற மாதிரியே தெரியல. காலில் இருந்து நான் இதே தான் போட்டு சுற்றுறேன். இந்த பெல்ட் இங்கே தொங்குறது அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க. பெல்ட் அதோட வரல ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் தான் அங்கே வந்து பெல்ட் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு ஆங்கிள் லென்த் கிட்டே இருந்துச்சு. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் மேக்ஸி மாதிரியே வரும். ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக்கெட் டிசைன் கொடுத்து குட்டி குட்டியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மிந்த்ரா, ஜபாங் அப்படின்னு வாங்குற எந்த வெப்சைட்டில் வாங்குற ரேயான் குர்த்தியோடையும் இது எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ப்ரைஸை தவிர ப்ரைஸ் மட்டும் இங்கே ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இந்த மெட்டீரியலுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதோட ப்ராடக்ட் கோடும் நான் கீழே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீஷோவில் அந்த சர்ச் பாரில் டைப் பண்ணிங்கன்னா இந்த குர்த்தா வந்துடும். அடுத்து இந்த குர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரேயான் மெட்டீரியல் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி க்ரீப் ஆர் பாலிஸ்டர் க்ரீப் அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் காலத்தில் நீங்கள் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் நீங்கள் கொஞ்சம் கூலிங்காக இருக்கீங்க, ஆஃபீஸ் வியர்க்கு போடுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி பிளாக் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிராஸாக வந்து ஒரு டாசல் டீட்டெயில் மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்கள் டம்மி வந்து இல்லாத மாதிரி ஒரு போகஸான வேலை காட்டும். அண்ட் நார்மல் சைட் ஸ்லிட் குர்த்தா. ஸோ ஒரு மாதிரி காஃபி கிரே கலரில் இருக்கு. இதுக்கும் 3/4 ஸ்லீவ் தான். ஒரு நல்ல பாலிஷ்டு நீட் லுக் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சாண்டல் கலர் ஆர் பீச் கலர் பேண்ட்டோ இல்லை கான்ட்ராஸ்டாக கோல்டன் கலர்ஸ் லெகிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சிம்பிள் நெக்லைன் ஆனால் நீட்டாக இருக்குது.
ஸோ இதெல்லாம் வந்து என் அம்மா வந்து டெமோ காமிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக என் கசனுக்கு வாங்கினது. இவங்களுக்கு சைஸ் பத்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு காட்டுங்க அப்படின்ட்டேன். இந்த குர்த்தா நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் அமேசான்லலாம் பார்த்தேன். பட் அதை விட ப்ரைஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாட்லி பட்டன் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு செஸ்ட் சைடில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லாம் வந்து அவளோட சைஸ்க்கு போட்டால் கரெக்டாக கச்சின்னு இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு மேக்ஸி டைப்பில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் மிரர் வச்சு ரொம்ப நீட் ஃபினிஷில் க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரி வந்து அந்த பிளாஸ்டிக் மிரரை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அதனால தான் காட்டுறேன். எவ்வளோ நீட் ஃபினிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். அதோட ஃபினிஷிங் வந்து நார்மலாகவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது அந்த எம்ப்ராய்டரியோடது. ஸோ நீட்டான சாஃப்டான நம்ம ஜம் காட்டன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல், சூப்பர்ப் மெட்டீரியல். ஸோ அடுத்து இதே எங்கள் அம்மாவை தான் போட்டு நிற்க வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் ஸ்கர்ட் ஆர் டாப்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கேப் டாப் மாதிரி வர மாதிரி ஒரு மெட்டீரியல், பிளாக் கலர் லேஸில் லைனிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த லைனிங் கீழே அந்த சாண்டல் கலரில் நான் அதுக்காக தான் அவங்கள போட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல லைனிங் முடியுது அப்படின்னு தெரியுது. ரொம்ப நீட்டான லைனிங். ஸோ அதில் கேப் டாப்பும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃப்ளிம்ஸியான லேஸ் மாதிரி இல்லை, ஒரு தடவை துவச்சா போயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லவே இல்லை. உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காதுன்னா நீங்கள் உள்ளே வந்து ஸ்லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கேப் டாப் வரதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் என்னோட எப்பயும் போடுற வீடு கிளீன் பண்ணுறப்போ போடுற யூனிஃபார்மை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 80 கிலோ இருந்தாலும் இந்த ட்ரெஸ் எனக்கு பத்தும், நான் 100 கிலோ இருந்தாலும் பத்தும், அது எப்படின்னே தெரியாது. ஆனால் நான் வந்தாச்சு. ஒருத்திக்காக வாங்கினது. பட் இந்த சைஸ் வந்து என்னாலையும் போட முடியாது, எங்கள் அம்மாவாலையும் போட முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சும்மா அப்படியே வச்சே காட்டுறேன். ஒரு மாதிரி லைட் பாசி க்ரீனில் இருக்குது. இதுவும் ஒரு மாதிரி ஏலைன் குர்த்தி, கீழே மட்டும் கொஞ்சம் ஃப்ளேர் இருக்குது. க்ளோஸ்டு நெக், கையில் மட்டும் குட்டியூண்டு பெப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராடக்ட் கோடும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெஃபரல் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கிட்ட டிசைன் வந்து ஒரு ரோஸ் கலரில் அந்த ரோஸ் கொடுத்துட்டு அது கீழே எல்லாமே கோல்ட் ஃபாயில் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபாயில் வந்து ரொம்ப நல்ல பிரிண்டாக தான் இருக்குது. ரொம்ப குட்டியான யூனிக் தான். ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் போடுறீங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். அண்ட் ஃபுல் லென்த் மேக்ஸி மாதிரி இருக்கும். நான் வந்து 172 சென்டிமீட்டர், எனக்கே வந்து ஓரளவு நல்ல மேக்ஸி மாதிரி இருக்கும்னு தோணுது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் மீஷோவில் வாங்கினது இல்லை அப்படின்னா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எப்படி ரீசேல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மீஷோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குற கோடை மேலே சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவும் டைப் பண்ண தேவையில்லை. நான் வாங்கின குர்த்திஸ் வாங்கணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற அந்த கோட்ஸை மட்டும் டைப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும். தென் நீங்கள் ஒரு குர்த்தா சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சைஸ் என்ன வேணும், உங்களுக்கோ இல்லை உங்கள் கஸ்டமருக்கோ என்ன வந்து சைஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. தென் அதை ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு வச்சுருக்கேன்னா இங்கே கேஷ் டு கலெக்ட் ஃப்ரம் கஸ்டமர்னு இருக்குல்ல, உங்களுக்காக வாங்குறீங்க அப்படின்னா மேலே ஆர்டர் டோட்டல் என்ன இருக்கோ அதே போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணுமோ அதை போட்டிங்கன்னா கீழே க்ரீன் கலரில் மார்ஜின் யூ ஏர்ன் வருது இல்லை, அதுதான் உங்களோட ஏர்னிங். ஸோ கீழே ப்ரொசீட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பேஜ் வந்துடும். உங்களுக்குன்னா நீங்கள் ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணலாம். மீஷோ அவங்களோட எம்ப்ளாயி ஹைஜீனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பிளேஸ் ஹைஜீனாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ரெகுலராக டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட் ஃபார்மில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷனில் அவங்க கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு வாங்கலாமா, இதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறவங்கலேருந்து அங்கே பேக் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே சேஃப்டி மெஷரை ரொம்ப கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹால். உங்களுக்கு இந்த ஹால் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யாரெல்லாம் எனக்கு வந்து மீஷோவில் வாங்க குர்த்தா ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னவங்களுக்கு. நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே நிறைய சிரிக்கிற ஸ்மைலி போட்டு களைச்சி அடுக்கிறதே தான் சரி உங்களுக்கு வேலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இந்த வாட்டியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆன்லைன் போட்டிக்னால ஒரு 20 டேஸாகவே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இது வந்து இன்றைக்கி நான் வந்து ஃப்ரைடே நைட் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரைடே நைட் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ வியாழக்கிழமை காலையில் தான் நான் வந்து நம்மளோட ஃபேப்ரிக் வீடியோ போட்டிருந்தேன், ஆன்லைன் பொட்டிக் வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அன்றைக்கி காலைல 7 மணி தூங்குறப்ப, ஆனால் நல்லா அன்றைக்கி மத்தியானம் வந்து காலைல 8 மணி தூங்குறப்போ மத்தியானம் வரைக்கும் நல்ல செம தூக்கம் வந்து தூங்கினேன். ஸோ எந்திரிச்சு பார்த்தப்போ எனக்கு வந்து இலக்கியா வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தா, ஆர்டரோட நம்பர் எல்லாம் அனுப்பியிருந்தா, எத்தனை ஆர்டர் இருக்குது, என்னென்ன ஃபேப்ரிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கலாம் அனுப்பியிருந்தா. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே நான் தான் கட் பண்ணி நான் தான் ஷிப் பண்ணுறேன். ஆர்டர் எடுக்கிறது மட்டும்தான் இலக்கியா வந்து எடுக்கிறா. ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன்.
அண்ட் எப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுவேன். பட் பார்த்துக்கிட்டே நம்மளால் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால இப்போ நான் அஃபர்மேஷன்ஸ் போட்டு விடுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியா. நீங்கள் வந்து போட்டு விடுங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு எதுக்கான அஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அதை பேக்ரவுண்டில் போட்டு விடுங்க. ஸோ போட்டு நான் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஸ்பீக்கரில் வந்து அஃபர்மேஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் போட்ட அஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக போட்டேன். ஸோ இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோ வேணும்னா அழகிய தமிழ் மகள் வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ப்ரொடக்டிவிட்டி டிசிப்ளின்காக நான் ஒரு அஃபர்மேஷன்ஸை போட்டுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஹால் மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே நைட். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. நான் எங்களால் சாட்டர்டே சண்டே கொரியர் அனுப்ப முடியாது. ஏன்னா இங்கே கொரியர் லீவு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரைடே ஆர்டர் சாட்டர்டே சண்டே ஆர்டர்ஸ்லாம் கட் பண்ணுற வேலை மட்டும்தாங்கிறதுனால சாட்டர்டே சண்டே வந்து நான் பேலன்ஸ் முடிச்சிடலான் இருக்கேன். எப்போ இந்த மாதிரி ஹெக்டிக்காக இருந்தாலும் நான் வாஷிங் மிஷினில் லோட் போடுறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குவேன். எக்ஸ்கியூஸோ இல்லை வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் நான் வந்து ஹெல்ப் வந்து எனக்கு அக்கா வரல, யாருமே கிடையாது. ரொம்ப மாதமாகவே 1 வருஷமாகவே கிடையாது. அண்ட் மாமாவும் வந்து ஹோட்டலில் ரொம்ப பிஸியாகிட்டாங்க. ஸோ க்ளீனிங், அப்புறம் வீட்டு வேலை, சமையல், யூடியூப், இப்போ பொட்டிக் அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுனால சில சமயம் வந்து என்னால் பின் க்ளீனிங்காக எப்போயும் வீட்டை வச்சுக்க முடியாது. சில சமயம் இந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ நான் அதை அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது அதை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் என்னால் எப்போயும் ஸ்ட்ரெயிட் க்ளீனிங்காக வச்சுக்க முடியல. அண்ட் ஷூட் பண்ணுறப்பையும் நம்ம தனியாகவே ஷூட் பண்ணுறது, அப்புறம் அதை எடிட்டிங்னு அது ஒரு மாதிரி ஒரு ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. நம்மளோட 100 days வீடியோஸ் வேறு அழகிய தமிழ் மகளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பார்க்காம உங்களோட மொபைலை தொடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். எனக்கு அந்த கிண்டலையும் அந்த மொபைலையும் தொடாமல் இருந்தேன்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்க்கலான்னு அதை தொட்டால் கூட அடுத்தடுத்ததாக அதை மாறி போயிடும். ஸோ ஒரு 1 hour வந்து எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் அந்த சைடு இருக்கிற துணியெல்லாம் எடுத்து போடுறேன். நான் தெரியறேனான்னு எக்கி வேற பார்த்துக்கிறேன். ஸோ ஹாலை மட்டும் இப்போ வந்து நீட் பண்ணி வச்சிட்டேன்னா பேலன்ஸ் எல்லாம் நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து உள்ளே நுழையிறப்போவே மாமாவுக்கும் வந்து இல்லை அம்மா எல்லோரும் வர்றப்ப உள்ளே நுழையிறப்பவே இந்த இடம் மட்டும் கசகசன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எப்பயுமே ஹால் தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கெல்லாம் டேஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ரொட்டீனாக vlogs வரும். ஸோ மார்னிங் டு நைட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளோட பிளான்டிங் வந்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ்க்கெல்லாம் வந்து குட்டி கார்டனிங் டூல் கிட் மாதிரி அமேசான்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் எதுக்காக இதுன்னு கூட நான் இன்னும் பார்க்கல. ஸோ நான் அதை பார்த்துட்டு அந்த செய்கிறப்போ உங்களுக்கு அதோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த குட்டி கிட் வந்து நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக ஆகலை. பட் ஆனால் கார்பெட்டை அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வேக்யூமோ இப்போ நான் ஹேண்ட் ப்ரஷ் பண்ண மாதிரி சோஃபாவில் பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணிட்டா அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அடிக்கடி பண்ணிட்டோம்னா. நான் ஸோ அதுக்காக கார்பெட் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சோஃபா அங்கே அப்புறம் இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே ஓரளவு தொடச்சிட்டேன். தரை மட்டும் கூட்டலை. ஸோ வெள்ளிக்கிழமை நைட் அப்படிங்கிறதுனால காலைல கூட்டிகிட்டு ஒரேடியாக மாப் போட்டுக்கலாம். சரி எதுக்கு 2 வேலை பண்ணணும், 2 தடவை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைஸாக அதை விட்டுட்டேன். வேறு எதுவும் இல்லை. அதனால தான் அங்கே பேப்பர்லாம் இருக்குது. பேப்பர்லாம் எடுத்துட்டேன்னா முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி காலைல வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மில்க் சாப்பிட்டேன். ஓட்ஸும் அதில் பாலும் ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோ லஞ்ச் இன்றைக்கி பப்பாளி பழமும் அன்னாசி பழமும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே எடுக்கல. அதனால் நைட்டு எனக்கு சாதம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் சாதம் ரசம் அதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல், நல்லா காரசாரமான பொரியல் இல்லை கூட்டு, அது வந்து நைட்டு டின்னராக சாப்பிட்டுறேன். ஸோ நான் தூங்க இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போயே வந்து சாப்பிட்டுறேன். அடுத்து கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் வந்து ஆர்டர் வந்து இலக்கியா அனுப்பியிருக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில். என்னென்ன ஆர்டர் அதெல்லாம் கன்ஃபார்ம்டோ யாரெல்லாம் வந்து பே பண்ணிட்டாங்களோ அவங்க ஆர்டர் மட்டும் எனக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து நான் கட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நாளைக்கு வந்து வேலை நடக்குது. நான் முடிஞ்சால் அதையும் ஷூட் பண்ணி போடுறேன். நம்மளோட ஆஃபீஸ் ரூமில் ஒரு ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பட் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இந்த கலர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கே ஆகிடுச்சு. நான் ஒரு இதுலேயும் அத்தனை மீட்டர் வாங்கியிருந்தோம். ஏன்னா எங்களால் மேனுஃபேக்சரிங்கள்டேருந்து வாங்கல மினிமமே அவ்வளோ மீட்டர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த க்ரீன்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறத பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பண்டில் தூக்கம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதில் நிறைய பண்டிலில் வெயிட்டே இல்லை. இப்போ எல்லாமே கட் பண்ணி எனக்கு அதுவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து இலக்கியா வந்து எனக்கு அந்த மெசேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. ஜெனிசிஸ்னால தான் வாங்குகிறோம், ஜெனிசிஸை ட்ரஸ்ட் பண்ணுறதுனால தான் வாங்குகிறோம், எங்களுக்கு பயமே இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட குவாலிட்டி எப்படி இருக்குன்னே கேட்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்ததை கேட்குறப்போ அதை பார்க்குறப்போ வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஷ் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் இது ஃபேப்ரிக் வாங்குறீங்க அது வாங்கலாம் அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனால் விஷ் பண்ண அத்தனை பேருக்குமே அவ்வளோ தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி காலைல 8 மணிக்கு படுத்துட்டு திருப்பி எந்திரிச்சு பார்க்குறப்போ இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும்.
ஸோ இது இன்னும் 2 மணி நேரம் போகும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குட்டி ஹால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோட எல்லா லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். அது க்ளீனிங்க்கு கொஞ்சோண்டு மோட்டிவேஷனாவது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.